வாழ்க்கையில் இரண்டே வழிகள்தான் உள்ளன. ஒன்று கடின உழைப்பின் வலி, மற்றொன்று வருத்தத்தின் வலி. வித்தியாசம் இதுதான். கடின உழைப்பின் வலி உங்களை உங்கள் கனவுகளுக்கு கொண்டு செல்லும். ஆனால் வருத்தத்தின் வலி வாழ்நாள் முழுவதும் உங்களை வாட்டி வதைக்கும். நெப்போலியன் ஹில் கூறுவார், தன் மனதை கட்டுப்படுத்தும் மனிதன் தன் விதியை கட்டுப்படுத்துகிறான். கேள்வி என்னவென்றால், நீங்கள் எப்போதாவது உங்கள் மனதை கட்டுப்படுத்த முயற்சித்திருக்கிறீர்களா? அத்தியாயம் 1. கனவுக்கு ஒரு டெட்லைன் கொடுங்கள். கனவு காண எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அதை அடைவது ஒரு தேதியுடன் அதை கட்டுப்பவர்களால் மட்டுமே முடியும். நெப்போலியன் ஹில் கூறினார், ஒரு இலக்கு என்பது டெட்லைனுடன் கூடிய ஒரு கனவு. இந்த வரி எவ்வளவு எளிமையாக தோன்றுகிறதோ அவ்வளவு ஆழமானது. கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு மனிதன் சொல்கிறான், நான் பணக்காரனாக வேண்டும். நல்லது, மிகவும் நல்ல கனவு. ஆனால் கேள்வி என்னவென்றால், எப்போது? 5 வருடங்களில், 10 வருடங்களில், அல்லது அடுத்த ஜென்மத்திலா? இங்கிருந்துதான் ஆட்டம் தொடங்குகிறது. உங்கள் கனவு காற்றில் மிதக்கும் வரை உங்கள் மனம் அதை ஒரு தீவிரமான மிஷனாக கருதாது. ஆனால் 1 வருடத்தில் நான் 10 லட்சம் சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் நாளில், அன்றிலிருந்து உங்கள் மனம் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தத்தை கேட்கத் தொடங்கும். டெட்லைனின் மேஜிக் இதுதான். இது உங்கள் கனவை ஒரு மங்கலான எண்ணத்திலிருந்து உயர்த்தி அளவிடக்கூடிய ஒரு இலக்காக மாற்றுகிறது. அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அமைப்பின் ஒரு ஆராய்ச்சியின்படி, தங்கள் இலக்குகளை பற்றி மட்டுமே சிந்தித்தவர்களுக்கு வெற்றியின் வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருந்தது. ஆனால் தங்கள் இலக்குகளை எழுதி ஒரு குறிப்பிட்ட தேதியை நிர்ணயித்தவர்களுக்கு வெற்றி விகிதம் 42% அதிகமாக இருந்தது. ஏனென்றால் மனித மூளை அழுத்தத்திலும் அவசரத்திலும் வித்தியாசமாக செயற்படுகிறது. உங்கள் மனம் இயற்கையாகவே தள்ளி போடுவதில் கெட்டிக்காரன். நேரம் வரம்பற்றது என்று அது உணர்ந்தால் அது உங்களை நம்ப வைத்துவிடும், நான் நாளை முதல் தொடங்குவேன் என்று. ஆனால் டெட்லைன் கொடுத்தவுடனே அந்த நாளை என்பது ஒரு ஆடம்பரமாகி விடுகிறது. மேலும் ஒவ்வொரு நாளின் முக்கியத்துவமும் அதிகரித்து விடுகிறது. யோசியுங்கள், உங்களுக்கு ஒரு தேர்வின் தேதி தெரியவில்லை என்றால் நீங்கள் படிப்பீர்களா? அநேகமாக இல்லை. ஆனால் அடுத்த மாதம் தேர்வு என்று நீங்கள் கேள்விப்பட்ட உடனே உங்கள் வாழ்க்கை முறையே மாறிவிடுகிறது. நீங்கள் கவனச்சிதறல்களை தவிர்க்கிறீர்கள், அட்டவணை தயாரிக்கிறீர்கள், குறிப்புகளை திருப்புதல் செய்கிறீர்கள். ஏனென்றால் இப்போது உங்கள் முன் நேரத்தின் அழுத்தம் உள்ளது. இதே கொள்கைதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு கனவிற்கும் பொருந்தும். நீங்கள் பிசினஸ் தொடங்க விரும்பினாலும், உடல் எடையை குறைக்க விரும்பினாலும், அல்லது ஏதேனும் ஒரு திறமையில் மாஸ்டராக விரும்பினாலும், இவை அனைத்திற்கும் ஒரு டெட்லைனை அமைப்பது ஒரு கேம் சேஞ்சராக அமையும். நெப்போலியன் ஹில்லின் கூற்றுப்படி, வெற்றி என்பது வெறும் ஆசையால் மட்டும் வருவதில்லை. அந்த ஆசையை ஒரு உறுதியான திட்டத்திலும் நிலையான காலக்கெடுவிலும் வைப்பதன் மூலமே வருகிறது. டெட்லைன் இல்லாத உங்கள் திட்டம் எப்படிப்பட்டதென்றால், ஒரு ரயிலுக்கு ட்ராக் இல்லாதது போன்றது. சக்தி வாய்ந்த இன்ஜின் உள்ளது, ஆனால் திசை இல்லை. ஒரு தேதி நெருங்குவதை உங்கள் மனம் பார்க்கும்போது அது தானாகவே கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் மோடுக்கு சென்று விடுகிறது. திடீரென்று உங்களுக்கு புதிய யோசனைகள் வரத் தொடங்கும். வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும், மேலும் ஆற்றல் நிலை அதிகரிக்கும். இது எந்த மேஜிக்கும் இல்லை. இது மூளையின் ரெட்டிகுலேட்டிங் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RAS செய்யும் வேலை. இது ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தை உருவாக்குகிறது. ஆனால் இதில் ஒரு பொறியும் உள்ளது. தவறான டெட்லைன் உங்களை டிமோட்டிவேட் கூட செய்யக்கூடும். நான் 1 வாரத்தில் 1 கோடி சம்பாதிப்பேன் என்று நீங்கள் சொன்னால், உங்களிடம் சரியான திட்டமோ அல்லது வளங்களோ இல்லையென்றால் உங்கள் மனம் ஆரம்பத்திலேயே தோல்வியை ஒப்புக்கொள்ளும். எனவே டெட்லைன் ரியலிஸ்டிக்காக இருக்க வேண்டும். உங்களை முன்னோக்கி தள்ளும் அளவுக்கு சவாலாக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் நம்பிக்கையை உடைக்கும் அளவுக்கு நம்ப முடியாததாக இருக்கக்கூடாது. வாருங்கள், இதை ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். கற்பனை செய்து கொள்ளுங்கள், 2 பேர் ஜிம்மில் சேர்கிறார்கள். நபர் ஏ சொல்கிறார்,
நான் ஃபிட்டாக இருக்க வேண்டும். நபர் பி சொல்கிறார், நான் அடுத்த 6 மாதங்களில் 10 கிலோ எடையை குறைக்க வேண்டும். இருவரில் இலக்கை அடைவதற்கு யாருக்கு அதிக வாய்ப்புள்ளது? நபர் பி. ஏன்? ஏனென்றால் அவரது பயணத்தில் ஒரு கவுண்டவுன் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் நேரம் குறைவாக இருக்கிறது, இன்னும் உழைக்க வேண்டும் என்பதை அவருக்கு நினைவூட்டுகிறது. இதுதான் கனவுக்கும் இலக்குக்கும் உள்ள வித்தியாசம். கனவு என்பது டெட்லைன் இல்லாத ஒரு வெறும் ஆசை. ஆனால் டெட்லைனுடன் சேரும்போது அது ஒரு கமிட்மெண்டாக மாறிவிடுகிறது. இப்போது இங்கே ஒரு சக்தி வாய்ந்த டெக்னிக் வருகிறது. ரிவர்ஸ் என்ஜினியரிங். நீங்கள் ஒரு டெட்லைனை அமைத்தவுடன் இப்போது பின்னோக்கி கணக்கிடுங்கள். அந்த இலக்கை அடைய நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் என்ன செய்ய வேண்டுமென்று. உங்கள் இலக்கு 1 வருடத்தில் 10 லட்சம் சம்பாதிப்பது என்றால் அதை 12 மாதங்களாக பிரியுங்கள், பிறகு வாரங்களாக, பின்னர் நாட்களாக. திடீரென்று உங்கள் பெரிய இலக்கு சிறிய செயல்படக்கூடிய படிகளாக மாறிவிடும். இந்த சிறிய படிகள்தான் நீங்கள் மலைத்து போவதை தடுக்கும். நெப்போலியன் ஹில் தனது காலத்தில் ஆண்ட்ரூ கார்னெகியிடமிருந்து இந்த கொள்கையை கற்றுக்கொண்டார். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஒருபோதும் தங்கள் கனவுகளை காற்றில் பறக்க விட மாட்டார்கள் என்று கார்னெகி அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் சரியான தேதியை எழுதுவார்கள், பின்னர் அதற்கேற்ப செயல்பட தங்கள் ஆழ்மனதை கட்டாயப்படுத்துவார்கள். அவர்கள் தங்கள் மனதை இப்படித்தான் புரோகிராம் செய்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களின் செயல்கள் தானாகவே அவர்களின் இலக்குகளோடு ஒன்றிணைந்துவிடும். இந்த இடத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். டெட்லைன் என்பது காலண்டரில் குறிக்க மட்டுமல்ல, அது உங்களின் முழு இமோஷனல் சிஸ்டத்தையும் தூண்டுவதற்காக உள்ளது. நீங்கள் தேதியை எழுதும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் செய்து கொள்கிறீர்கள். இந்த சத்தியம் உங்கள் சுயமரியாதையுடன் இணைந்து விடுகிறது. நீங்கள் தள்ளி போடும் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஆழ்மனம் அதை மீறப்பட்ட ஒரு சத்தியமாக பதிவு செய்கிறது. நீங்கள் இதை எத்தனை முறை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் தன்னம்பிக்கை குறைகிறது. ஆனால் நீங்கள் ஒரு டெட்லைனை அமைத்து அதை நிறைவேற்றும் போது உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையின் அளவு விண்ணை தொடத் தொடங்குகிறது. அந்த இலக்கு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராஜெக்டை சரியான நேரத்தில் முடிப்பது போலவோ அல்லது 30 நாட்களில் ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பது போலவோ இருக்கலாம். இந்த சிறிய சிறிய வெற்றிகள் உங்களுக்குள் டிசிப்ளின் என்ற ஒரு கவசத்தை உருவாக்கி விடுகின்றன. இந்த கவசமே உங்களை பெரிய பெரிய கனவுகளுக்கு தயார்படுத்துகிறது. டெட்லைனில் மற்றொரு சைக்கலாஜிக்கல் பலன் உள்ளது. பார்க்கின்சன்ஸ் லா என்ன சொல்கிறது என்றால், ஒரு வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஒதுக்கப்படுகிறதோ அந்த நேரத்தை முழுமையாக நிரப்பும் வகையில் அந்த வேலை விரிவடையும். அதாவது, ஒரு வேலையை செய்ய உங்களுக்கு 1 வாரம் கொடுக்கப்பட்டால் நீங்கள் அந்த வேலையை 1 வாரத்தில் செய்வீர்கள். ஆனால் அதே வேலைக்கு 2 நாட்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டால் எப்படியாவது அதை 2 நாட்களில் முடித்து விடுவீர்கள். டெட்லைன் உங்கள் மனதை கட்டாயப்படுத்துகிறது, குறைந்த நேரத்தில் மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்க. இப்போது கேள்வி என்னவென்றால், பிராக்டிக்கலாக எப்படி தொடங்குவது? உங்களின் மிகப்பெரிய கனவை எழுதுங்கள். அதற்காக ஒரு ரியலிஸ்டிக்கான ஆனால் சவாலான டெட்லைனை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அதை சிறிய சிறிய மைல்ஸ்டோன்களாக பிரியுங்கள். முன்னேற்றத்தை கண்காணிக்க காலண்டர், ஹேபிட் ட்ராக்கர் அல்லது டிஜிட்டல் ரிமைண்டரை பயன்படுத்துங்கள். பப்ளிக் கமிட்மெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது சோஷியல் மீடியாவில் அறிவியுங்கள். இதனால் உங்களின் பொறுப்புணர்வு நிலை அதிகரிக்கும். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் மனம் ஒருவேளை எப்போதாவது என்பதிலிருந்து வெளியேறி இப்போதே செய்ய வேண்டும் என்ற மோடுக்கு வந்துவிடும். மேலும் இந்த மோட் தான் தங்கள் இலக்குகளை அடையும் அந்த 42% மக்களில் உங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். நினைவில் கொள்ளுங்கள், கனவு காண்பது எளிது, ஆனால் அதை அடைவது அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் யார் அதை ஒரு தேதியுடன் லாக் செய்கிறார்களோ. தேதி இல்லாத கனவு ஒரு மேகம் போன்றது, அழகானது, ஆனால் காற்றுடன் பறந்து செல்லக்கூடியது.
தேதியுடன் அது ஒரு கல்லாக மாறிவிடுகிறது. அசைக்க முடியாதது, உறுதியானது, மேலும் ஒரு வடிவமெடுக்க தயாரானது. உங்களுக்கு நேரமில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உண்மை என்னவென்றால் உங்கள் இலக்கிற்காக நீங்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறீர்களோ அந்த அளவுக்குத்தான் எப்போதும் நேரமிருக்கும். வித்தியாசம் இதுதான். சிலர் கேலண்டரின் பக்கங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் சிலர் அதே கேலண்டரில் தங்கள் பெயரை எழுதி விடுவார்கள், சாதனையாளர்களைப் போல. அத்தியாயம் 2. பர்னிங் டிசையரின் விதி. வெறும் ஆசையால் மட்டும் வேலை நடக்காது. ஆசை எல்லாரிடமும் தான் இருக்கிறது. அது எப்போது வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்றால் அந்த ஆசை தீயாக எரியத் தொடங்கும் போது, அது உங்களை நிம்மதியாக தூங்க விடாத போது, உங்கள் மனம் 24 மணி நேரமும் அதை பற்றி மட்டுமே சிந்திக்கும் போது. இதுதான் பர்னிங் டிசையர். நெப்போலியன் ஹில்லின் வெற்றி ஃபார்முலாவின் முதலாவது மற்றும் மிக முக்கியமான படி. நெப்போலியன் ஹில் தெளிவாக கூறுவார், ஸ்ட்ராங்கான ஆசைதான் உங்களை செயல்பட கட்டாயப்படுத்தும். இது ஏதோ மோட்டிவேஷனல் டயலாக் அல்ல, இது ஒரு சைக்கலாஜிக்கல் உண்மை. பாருங்கள், நம் எல்லாரிடமும் இலக்குகள் உள்ளன. யாரோ பிசினஸ் தொடங்க விரும்புகிறார்கள், யாரோ கெரியரில் வளர்ச்சியடைய விரும்புகிறார்கள், யாரோ ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் பெரும்பாலான மக்கள் பாதியிலேயே விட்டுவிடுகிறார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்களின் ஆசை அந்த அளவுக்கு ஆழமாக இல்லை, தடைகளை உடைத்தெறியும் அளவுக்கு. பர்னிங் டிசையர் என்பது அந்த எரிபொருள். அது நீங்கள் 100 முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்க உங்களை கட்டாயப்படுத்தும். தாமஸ் எடிசனின் கதை இதற்கு மிகப்பெரிய சான்று. லைட் பல்ப் கண்டுபிடிப்பு ஒரு சாதாரண மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் அல்ல. அது ஒரு அப்சஷனாக இருந்தது. எடிசன் 10,000 முறை எக்ஸ்பெரிமெண்ட் செய்தார், ஆனால் ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆனார். யோசியுங்கள், அவருடைய ஆசை வெறும் கண்டுபிடித்தால் நன்றாக இருக்குமே என்பதாக மட்டும் இருந்திருந்தால் ஒருவேளை அவர் 50வது அல்லது 100வது தோல்வியிலேயே நின்றிருப்பார். ஆனால் அவருடைய ஆசை அவ்வளவு இன்டென்ஸாக இருந்தது. ஒவ்வொரு தோல்வியும் அவருக்கு ஒரு டேட்டா பாயிண்டாக மாறியது, ஒரு புதிய ஸ்டெப். அவரே கூறினார், ஐ ஹவ் நாட் ஃபெயில்ட், ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் 10,000 வேஸ் தட் won't ஒர்க். இந்த மைண்ட் செட் பர்னிங் டிசையரிலிருந்து மட்டுமே வரும். பர்னிங் டிசையர் ஒரு வகையில் உங்கள் ஆழ்மனதை ஹேக் செய்கிறது. சைக்காலஜியில் இதை டாமினன்ட் தாட் பிரின்சிபல் என்று கூறுவார்கள். உங்கள் மூளையில் எந்த எண்ணம் அதிகமாக ரிப்பீட் ஆகிறதோ அதுவே உங்களின் முடிவுகளையும் பழக்க வழக்கங்களையும் செயல்களையும் கண்ட்ரோல் செய்ய தொடங்கும். உங்கள் ஆசை ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷனையும் தடுத்துவிடும், ஒவ்வொரு சோம்பேறித்தனத்தையும் கிரஷ் செய்துவிடும். மேலும் காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல உங்களை அந்த வேலையை நோக்கி இழுத்துச் செல்லும். ஆனால் கேள்வி என்னவென்றால், இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆசை எப்படி உருவாகிறது? நெப்போலியன் ஹில்லின் பதில் மிகவும் சிம்பிள். உங்கள் கனவை அவ்வளவு பெரியதாகவும் அவ்வளவு முக்கியமானதாகவும் மாற்றுங்கள். அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே முழுமையடையாதது போல தோன்ற வேண்டும். உங்கள் இலக்கு வெறும் நன்றாக இருக்கும் என்பதாக மட்டும் இருந்தால் அது கஷ்டங்கள் வரும்போது வீழ்ந்துவிடும். ஆனால் அது உங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதியாக இருந்தால், அது உங்களுக்கு உயிர் வாழ்வதைப் போல முக்கியமானதாக இருந்தால் உங்களால் அதை கைவிட முடியாது. யோசியுங்கள், ஒரு மனிதன் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அவன் ஆக்சிஜனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வான், எந்த நிலைமையிலும் நீரின் மேற்பரப்பை அடைய முயற்சி செய்வான். பர்னிங் டிசையரும் அப்படித்தான். சர்வைவல் லெவலுக்கான அர்ஜென்சி. மேலும் இந்த அர்ஜென்சி எப்போது வருமென்றால் உங்கள் இலக்கை உங்களின் வை காரணத்தோடு இணைக்கும் போது. உதாரணத்திற்கு, நீங்கள் வெறும் பணத்திற்காக மட்டுமே ஒரு பிசினஸை தொடங்க விரும்பினால் ஒருவேளை முதல் தடையிலேயே நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் பிசினஸை இதற்காக தொடங்க விரும்பினால், உங்கள் குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும், உங்கள் பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த ஆசை உங்களை இரவு 3 மணிக்கு கூட எழுப்பி வேலை செய்ய வைக்கும். நெப்போலியன் ஹில் தனது திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்,
எல்லா வெற்றிகரமான மனிதரின் பின்னாலும் ஒரு பர்னிங் டிசையரின் கதை இருக்கும் என்று. ஆண்ட்ரூ கார்னேகியிடம் ஸ்டீல் துறையில் எந்த பின்னணியும் இல்லை. ஆனால் அவருடைய ஆசை அவ்வளவு இன்டென்ஸாக இருந்தது. அவர் அந்த துறை முழுவதையும் கற்றுக்கொண்டு மாற்றி அதனை ஆக்கிரமித்து சரித்திரம் படைத்தார். பர்னிங் டிசையரின் இன்னொரு பலனும் உள்ளது. இது உங்களுக்கு ஃபியர் இம்யூனிட்டியை கொடுக்கிறது. சாதாரண விருப்பம் பயத்திற்கு முன்னால் தோற்றுவிடும். ஆனால் பர்னிங் டிசையர் பயத்தை அர்த்தமற்றதாக மாற்றிவிடுகிறது. தாமஸ் எடிசனுக்கும் தோல்வியின் பயம் இருந்திருக்கும். ஆனால் அவருடைய ஆசை அதைவிட மிகப்பெரியதாக இருந்தது. ஈலான் மஸ்குக்கும் ராக்கெட்டுகள் ஃபெயிலாகிவிடும் என்ற பயம் இருந்திருக்கும். ஆனால் செவ்வாய்க்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை அதைவிட அதிகமாக எரிந்து கொண்டிருந்தது. எனவே உங்களின் பயணம் வெறும் ஆரம்பித்து முடிந்துவிடக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால், நடுவில் வரும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கடக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் ஆசையை பர்ன் செய்ய வேண்டும். பிராக்டிக்கலான வழி என்ன? உங்கள் இலக்கை டீட்டெயிலாக இமேஜின் செய்யுங்கள். அதன் வாசனையை, அதன் சத்தத்தை, அதன் சுவையை கூட உணர்ந்து பாருங்கள். உங்கள் இலக்கை உங்களின் மிக ஆழமான பர்சனல் காரணத்தோடு இணையுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்களே சத்தமாக ரிப்பீட் செய்யுங்கள், இது உங்களுக்கு ஏன் தேவை என்று. உங்கள் இலக்கு தொடர்பான ரிமைண்டர்களை உங்கள் ரூம், ஃபோன் மற்றும் எல்லா இடங்களிலும் வையுங்கள். பர்னிங் டிசையர் எந்த ஒரு லக்ஸரியும் இல்லை, இது வெற்றியின் ஃபியூவல். இது இல்லாமல் உங்கள் பயணம் பாதி வழியிலேயே முடிந்துவிடும். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், உலகில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு அரைகுறை ஆசையிலிருந்து வந்ததில்லை. ஒவ்வொரு புரட்சிக்கும், ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும், ஒவ்வொரு சக்சஸ் ஸ்டோரிக்கு பின்னாலும் ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன் கனவிற்காக எரிந்து கொண்டிருந்தான், மேலும் அணைய மறுத்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 3. ஆட்டோ சஜஷனின் பவர். நீங்கள் எதை உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். நெப்போலியன் ஹில் இந்த கொள்கைக்கு ஆட்டோ சஜஷன் என்று பெயரிட்டார். இதன் சிம்பிளான அர்த்தம் என்னவென்றால், உங்கள் ஆழ்மனதிற்கு திரும்ப திரும்ப பாசிட்டிவான மற்றும் கோல் ஃபோக்கஸ்டான மெசேஜ்களை கொடுப்பது, அது உங்களின் ரியாலிட்டியாக மாறும் வரை. நாம் அனைவரும் நாள் முழுவதும் நமக்கு நாமே பேசிக்கொள்கிறோம். அறிவியல் என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதனின் மூளையில் தினமும் சுமார் 60,000 முதல் 70,000 எண்ணங்கள் வரை வருகின்றன. கேள்வி என்னவென்றால், அவற்றில் எத்தனை உங்கள் கனவுகளுக்கு சப்போர்ட் செய்கின்றன, மேலும் எத்தனை அவற்றை சபோட்டாஜ் செய்கின்றன? உங்கள் மூளையில் திரும்ப திரும்ப சந்தேகம், பயம் மற்றும் நெகட்டிவிட்டி சுற்றி கொண்டிருந்தால், அதாவது என்னால் முடியாது, என்னிடம் டேலண்ட் இல்லை, என்னிடம் ரிசோர்சஸ் இல்லை என்பது போல, இந்த எண்ணங்கள் உங்களின் ஆழ்மனதில் ஒரு ப்ளூ பிரிண்டை உருவாக்கிவிடும். மேலும் இந்த ஆழ்மனதின் ப்ளூ பிரிண்டை மாற்றுவது கடினமானதுதான், ஆனால் சாத்தியமற்றதல்ல. இதற்காக நீங்கள் ஆட்டோ சஜஷனை பயன்படுத்த வேண்டும். நெப்போலியன் ஹில் கூறுவார், "You will become what you think about most of the time." இது வெறும் ஒரு மோட்டிவேஷனல் கோட் மட்டுமல்ல, நியூரோ சயின்ஸ் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏதேனும் ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் செய்யும் போது, அது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, உங்கள் மூளை அதை ரியாலிட்டியாக நம்பத் தொடங்கிவிடுகிறது. இதைத்தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று கூறுகிறார்கள். உங்கள் மூளை நியூரல் கனெக்ஷன்ஸை ஸ்ட்ரென்தன் செய்கிறது, மேலும் மெல்ல மெல்ல உங்களின் பிஹேவியர், டிசிஷன்ஸ் மற்றும் ஹேபிட்ஸ் அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு மாறிவிடுகின்றன. இதற்கு மிகவும் ஐகானிக்கான உதாரணம் முகமது அலி. அவர் வேர்ல்ட் சாம்பியனாக ஆவதற்கு முன்பே அவர் திரும்ப திரும்ப சொல்வார், "I am the greatest." இது வெறும் செல்ஃப் பிரைஸ் அல்ல, இது அவரின் ஆழ்மனதை புரோகிராம் செய்யும் ஒரு ப்ராசஸாக இருந்தது. அவர் தன் மனதிற்கு எத்தனை முறை இதை நம்ப வைத்தார் என்றால், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ட்ரைனிங் இன்டென்சிட்டி, அவருடைய ஃபைட் ஸ்ட்ராட்டஜி என எல்லாமே அந்த நம்பிக்கையின்படி செயல்படத் தொடங்கின. இதன் விளைவு, அவர் நிஜமாகவே த கிரேட்டஸ்டாக மாறிவிட்டார். ஆட்டோ சஜஷனின் அவர் விளையாட்டில் மட்டுமல்ல, எவ்வொரு ஃபீல்டிலும் வேலை செய்கிறது.
உதாரணத்திற்கு, ஒரு வருடத்தில் பிசினஸ் தொடங்க வேண்டும் என்பது உங்கள் இலக்கு என்று வைத்துக்கொள்வோம். எவ்வொரு நாளும் உங்கள் மனதில் இந்த பிக்சரை நீங்கள் உருவாக்கினால், நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனியராக இருக்கிறேன், என் நிறுவனம் மக்களுக்கு வேல்யூ கொடுத்து கொண்டிருக்கிறது, என்னிடம் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் உள்ளது. மேலும் இதை காலையிலும் இரவிலும் சத்தமாகச் சொல்லுங்கள். இது ஏற்கனவே உண்மையானதைப் போல. அப்போது உங்கள் ஆழ்மனம் அந்த விஷனை ரியாலிட்டிக்கு கொண்டு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் ஐடியாஸை ஃபில்டர் செய்ய தொடங்கும். லைஃப் ஸ்டைல் டிப்: காலையிலும் இரவிலும் உங்கள் இலக்கை சத்தமாக ரிப்பீட் செய்யுங்கள், அதுவும் பிரசன்ட் டென்ஸில். அது ஏற்கனவே உண்மையானதைப் போல. I earn 10 lakh a year. I am fit and healthy. I am confident and unstoppable. இந்த ப்ராசஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆக்வர்டாக தோன்றும், ஆனால் இந்த ரிப்பெட்டிஷன் உங்கள் மூளையின் வயரிங்கையே மாற்றிவிடும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் ஆழ்மனம் லாஜிக் மற்றும் ரியாலிட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பார்ப்பதில்லை. அது வெறும் ரிப்பெட்டிஷன் மற்றும் எமோஷனை மட்டுமே அப்சார்ப் செய்கிறது. எவ்வளவு அதிகமாக உங்கள் இலக்கை எமோஷனுடன் சொல்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். நெப்போலியன் ஹில் தெளிவாக எழுதியுள்ளார், ஆட்டோ சஜஷன் என்பது வெறும் வார்த்தைகளை சொல்லும் கேம் அல்ல, இதில் ஃபீலிங் சேர்ப்பது அவசியம். நீங்கள் எந்த எமோஷனும் இல்லாமல் ரிப்பீட் செய்தால் இது வெறும் ஒரு மெக்கானிக்கல் எக்ஸசைஸாக மட்டுமே மாறிவிடும். ஆனால் நீங்கள் சொல்லும்போது உங்கள் இலக்கு ஆல்ரெடி உண்மையாகிவிட்டதாக இமேஜின் செய்தால் உங்கள் ஆழ்மனம் அதை ஃபாஸ்ட் ட்ராக்கில் போட்டுவிடும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஜிம் கேரி. அவர் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டராக இருந்தபோது தனக்குத்தானே $10 மில்லியன் ஒரு செக் எழுதி கொண்டார். அதில் தேதியை போட்டு அதை தினமும் இமேஜின் செய்தார். 5 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு எக்ஸாக்டாக $10 மில்லியன் மூவி டீல் கிடைத்தது. இது எந்த ஒரு கோயின்சிடென்ஸும் அல்ல, ஆட்டோ சஜஷனின் ரிசல்ட். ஆட்டோ சஜஷன் ஒரு வகையில் உங்கள் மூளையின் சாஃப்ட்வேர் அப்டேட். நீங்கள் பழைய நெகட்டிவ் புரோகிராமிங்குடன் பயணித்துக் கொண்டிருந்தால் உங்கள் கனவுகள் மீண்டும் மீண்டும் கிராஷ் ஆகும். ஆனால் நீங்கள் தினமும் பாசிட்டிவ் கமாண்டுகளை கொடுத்து கொண்டிருந்தால் உங்கள் மனம் அதற்கேற்றவாறு ரன் ஆகும், ஸ்மூத்தாக, பவர்ஃபுல்லாக மற்றும் கோல் ஓரியன்டாக. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மூளை எல்லா நேரமும் ஏதோ ஒரு மெசேஜை அப்சார்ப் செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அதை கான்ஷியஸாக கண்ட்ரோல் செய்யவில்லை என்றால் உங்களை சுற்றியுள்ள என்விரான்மெண்ட் மற்றும் மக்கள் உங்களுக்காக இந்த வேலையை செய்வார்கள். மேலும் பெரும்பாலான கேசுகளில் அது உங்கள் கனவுகளுக்கு ஃபேவராக இருக்காது. எனவே உங்களின் ஆழ்மனதிற்கு நீங்களே டிரைவர் ஆகுங்கள். ஆட்டோ சஜஷன் மூலம் அதற்கு டிரெக்ஷன் கொடுங்கள். ஏனென்றால் இறுதியில் நெப்போலியன் ஹில்லின் வார்த்தைகளில், வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். மேலும் அந்த பிலீவ் செய்வதற்கான ஆரம்பம் உங்களின் சொந்த வார்த்தைகளிலிருந்தே தொடங்குகிறது. அத்தியாயம் 4, மாஸ்டர் மைண்ட் குரூப். நீங்கள் தனியாக வேகமாக பயணிக்க விரும்பினால் தனியாகச் செல்லுங்கள். ஆனால் வெகு தூரம் செல்ல விரும்பினால் ஒன்றாகச் செல்லுங்கள். நெப்போலியன் ஹில் தனது ரிசர்ச்சில் அப்படி ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவை கண்டுபிடித்தார். அதற்கு அவர் வைத்த பெயர் மாஸ்டர் மைண்ட். இதன் அர்த்தம் என்னவென்றால், உங்களை இன்ஸ்பயர் செய்யும் மனிதர்களால் உங்களை சூழ்ந்து கொள்வது. உங்கள் சிந்தனையை எக்ஸ்பேண்ட் செய்ய வேண்டும். மேலும் கடினமான நேரங்களில் நீங்கள் கீழே விழுவதற்கு முன் உங்களை பிடித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், உங்கள் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்கள் என்விரான்மெண்ட் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி, மோட்டிவேஷன் மற்றும் சக்சஸ் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் எவ்வளவு டேலண்டடாக இருந்தாலும் சரி, உங்கள் கனவுகளை டவுட் செய்யும் மனிதர்களுடன், எவ்வொரு ஐடியாவிலும் ப்ராப்ளமை தேடுபவர்களுடன், நீங்கள் ரிஸ்க் எடுப்பதை தடுப்பவர்களுடன் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிட்டால் மெல்ல மெல்ல அவர்களின் எனர்ஜி உங்களையும் கீழே இழுத்துவிடும். தண்ணீரில் மூழ்கும் ஒருவனை யாராவது பிடித்துக் கொள்வதைப் போல. நெப்போலியன் ஹில் கூறினார், "No mind is complete by itself. It needs contact and association with other minds to grow and expand." இது வெறும் பிலாசபி மட்டுமல்ல, சயின்ஸும் கூட. ஹார்வர்டின் ஒரு ஸ்டடியின் படி, சப்போர்ட்டிவ் மற்றும் கோல் ஓரியன்டட் சோஷியல் சர்க்கிளை கொண்டிருப்பவர்கள்
அவர்கள் 85% அதிகமாக ப்ரொடக்டிவாக இருக்கிறார்கள் நெகட்டிவ் அல்லது இன்டிஃபரண்டான மனிதர்களால் சூழப்பட்டவர்களை விட. ஏனென்றால் பாசிட்டிவ் நெட்வொர்க் உங்கள் மூளையில் ஒரு காம்பவுண்ட் எஃபெக்டை உருவாக்குகிறது. ஐடியாஸ் மல்டிப்ளை ஆகின்றன, சொல்யூஷன்ஸ் ஃபாஸ்டாக கிடைக்கின்றன, மேலும் உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் மேலே செல்கிறது. ஹிஸ்டரியில் இதற்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ரைட் பிரதர்ஸ். இவர்கள் வெறும் 2 சகோதரர்கள் மட்டுமல்ல, இவர்கள் ஒருவருக்கொருவர் மாஸ்டர் மைண்ட் பார்ட்னர்களாக இருந்தார்கள். உலகம் அவர்களை பைத்தியம் என்று கூறியபோது, மனிதனால் ஒருபோதும் பறக்க முடியாது என்று, அப்போதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சிந்தனையை சேலஞ்ச் செய்தார்கள், இம்ப்ரூவ் செய்தார்கள் மற்றும் சப்போர்ட் செய்தார்கள். அவர்களில் யாராவது ஒருவர் தனியாக இருந்திருந்தால் ஒருவேளை அவரும் சொசைட்டியின் டவுட்டில் சிக்கியிருப்பார். ஆனால் ஒன்றாக இணைந்து அவர்கள் ஒரு இம்பாசிபிள் ட்ரீமை ரியாலிட்டியாக மாற்றினார்கள். ஏரோப்ளேனை இன்வென்ஷன் செய்தார்கள். மாஸ்டர் மைண்டின் உண்மையான மேஜிக் வெறும் சப்போர்ட் மட்டுமல்ல, அது சினர்ஜி. சினர்ஜி என்றால் 2 மூளைகள் இணைந்து அந்த அவுட்கமை ப்ரொடியூஸ் செய்ய முடியும். அது தனியாக பாசிபிளே இல்லை. இமேஜின் செய்து பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமில் ஸ்டக் ஆகியிருக்கிறீர்கள். அப்போது உங்கள் மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் யாரோ ஒருவர் இருக்கிறார். அவர் ஏற்கனவே அதே ப்ராப்ளமை சால்வ் செய்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கிடைத்து விடுகிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் விஸ்டமை லெவரேஜ் செய்கிறீர்கள். இதுதான் ரீசன் பெரிய பெரிய என்டர்பிரன்யூர்கள், இன்வென்டர்ஸ் மற்றும் லீடர்கள் ஒருபோதும் தனியாக வேலை செய்வதில்லை. அவர்களிடம் அட்வைசர்ஸ், பார்ட்னர்ஸ் மற்றும் மென்டார்களின் ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இருக்கும். இப்போது கேள்வி என்னவென்றால், உங்கள் சொந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்பை எப்படி உருவாக்குவது? லைக் மைண்டட் மனிதர்களை தேடுங்கள். அதாவது யாருடைய இலக்குகள் பெரியதாக இருக்கிறதோ, யாருடைய எனர்ஜி உங்களை மேலே இழுக்கிறதோ அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுங்கள். டைவர்சிட்டியை வைத்திருங்கள். எல்லா ஃபீல்டிலிருந்தும் மக்கள் இருக்கலாம். அப்போதுதான் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வெவ்வேறாக கிடைக்கும். ரெகுலராக கனெக்ட் செய்யுங்கள். வீக்லி அல்லது மந்த்லி பிரெயின்ஸ்டார்மிங் செஷன்களை வையுங்கள். மியூச்சுவல் growth ரூல். மாஸ்டர் மைண்ட் எப்போதும் வாங்குவதற்கு மட்டுமல்ல, கொடுப்பதற்கும் தான். நீங்கள் மற்றவர்களின் இலக்குகளில் இன்வெஸ்ட் செய்யுங்கள், அவர்கள் உங்களின் இலக்குகளில் செய்வது போல. நெப்போலியன் ஹில் தனது காலத்தில் வாழ்ந்த ரிச்சஸ்ட் மற்றும் மோஸ்ட் பவர்ஃபுல் மனிதர்களிடமிருந்து இந்த பிரின்சிபலை கற்றுக்கொண்டார். ஆண்ட்ரூ கார்னகியிடம் அப்படி ஒரு நெட்வொர்க் இருந்தது. அதில் ஒவ்வொரு மெம்பரும் தங்கள் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார்கள். கார்னகியே ஒப்புக்கொண்டார், அவருடைய 90% வெல்த் மாஸ்டர் மைண்ட் அலையன்ஸ் மூலமாகவே பாசிபிள் ஆனது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக எல்லாவற்றையும் செய்ய முடியும், ஆனால் எல்லாவற்றையும் தனியாக செய்வதற்கான விலை மிகவும் அதிகமானது. டைம், எனர்ஜி மற்றும் மென்டல் பர்ன்அவுட். மாஸ்டர் மைண்ட் குரூப் இந்த விலையை குறைப்பதற்கான வழியை உங்களுக்கு தருகிறது. அது உங்கள் கனவுகளை அலைவாக வைத்திருப்பது மட்டுமின்றி அதை ஆக்சலரேட் செய்யவும் செய்கிறது. மேலும் இன்னொரு விஷயம், மாஸ்டர் மைண்ட் என்பது வெறும் பாசிட்டிவ் மனிதர்களின் குரூப் அல்ல, இது கமிட்மெண்டின் குரூப். இங்கே வெறும் பேச்சுகள் இல்லை, ஆக்ஷன் இருக்கிறது. உங்கள் கனவுகளுக்காக தினமும் போராடும் மனிதர்களால் நீங்கள் சூழப்பட்டிருந்தால் உங்களுடைய சொந்த ஸ்டாண்டர்ட் தானாகவே மேலே உயர்ந்துவிடும். ஏனென்றால் உண்மை என்னவென்றால், ஒரு தனி மனிதன் ஒரு கனவை காண முடியும், ஆனால் சரியான மாஸ்டர் மைண்ட் குரூப் அந்த கனவை ஒரு மூவ்மெண்ட்டாக மாற்றிவிடுகிறது. அத்தியாயம் 5, ஃபெய்த் அண்ட் விஷுவலைசேஷன். எதை நீங்கள் உங்கள் மனதில் திரும்ப திரும்பவும் தெளிவாகவும் பார்க்க முடிகிறதோ அது இவென்ச்சுவலாக உங்கள் கைகளுக்கும் வந்து சேரும். நெப்போலியன் ஹில் இதை வெற்றியின் மோஸ்ட் பவர்ஃபுல் சீக்ரெட் என்று கூறினார். ஃபெய்த் மற்றும் விஷுவலைசேஷன். ஃபெய்த் என்றால் உங்கள் கனவின் மீது அவ்வளவு ஆழமான நம்பிக்கை, நடுவில் எத்தனை புயல்கள் வந்தாலும் உங்கள் நம்பிக்கை அசையக்கூடாது. மேலும் விஷுவலைசேஷன் என்றால் அந்த கனவை உங்கள் மனதில் அவ்வளவு கிளாரிட்டியுடன் பார்ப்பது, அது ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருப்பதைப் போல. நெப்போலியன் ஹில்லின் படி ஃபெய்த் என்பது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். அது உங்கள் சிந்தனையை ஃபியரிலிருந்து ஃப்ரீடம் வரை கொண்டு செல்கிறது.
மேலும் விஷுவலைசேஷன் என்பது அந்த ப்ராசஸ். அது உங்களின் ஆழ் மனதை புரோகிராம் செய்கிறது. so that நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அது உங்கள் இலக்குகளுக்காக வேலை செய்ய தொடங்கிவிடும். சைக்காலஜியில் இதை கூறுவார்கள் மென்டல் ரிஹர்சல். நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப விவிட்லியாக இமேஜின் செய்யும்போது உங்கள் மூளை அதற்கான நியூரல் பாத்வேஸை உருவாக்கி விடுகிறது. மேலும் உங்கள் உடல் அதை உண்மையாக நம்பி அதற்கேற்றவாறு ரியாக்ட் செய்ய தொடங்குகிறது. உங்களுக்கு தினமும் வெறும் 5 நிமிடங்கள் மட்டுமே தேவை. 5 நிமிடங்கள். அப்போது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் கனவை டீட்டெயிலாக பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் நடத்த வேண்டும் என்பது உங்கள் இலக்கு என்றால், அப்போது இமேஜின் செய்யுங்கள், உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்கிறது, உங்கள் டீம் எப்படி வேலை செய்கிறது, உங்கள் கிளையண்ட்ஸ் உங்களுடன் ஹேண்ட்ஷேக் செய்கிறார்கள், உங்கள் பேங்க் அக்கவுண்டில் நீங்கள் விரும்பும் அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் இருக்கிறது. ஸ்மெல், சவுண்ட், விஷுவல்ஸ் என ஒவ்வொரு டீட்டெயிலையும் ஃபீல் செய்யுங்கள். எவ்வளவு அதிகமான டீட்டெயில் இருக்கிறதோ அவ்வளவு ஸ்ட்ராங்கான இம்ப்ரெஷன் உங்கள் ஆழ்மனதில் பதியும். நெப்போலியன் ஹில் கூறுகிறார், your mind will translate into its physical equivalent by the most direct and practical means the thoughts you hold with faith. அதாவது, உங்கள் ஃபெய்த் ஸ்ட்ராங்காக இருந்து அதை நீங்கள் திரும்ப திரும்ப விஷுவலைஸ் செய்தால் உங்கள் மூளையும் உங்கள் உடலும் அந்த விஷனை ரியாலிட்டியாக மாற்றுவதற்கு எல்லா பாசிபிள் ரிசோர்ஸஸையும் தேடி கண்டுபிடிக்கும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஜிம் கேரி. அவர் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டராக இருந்தபோது அவரிடம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. ஆனால் அவர் தனக்குத்தானே ஒரு பேக்ட் செய்து கொண்டார். அவர் தனக்குத்தானே $10 மில்லியன் ஒரு செக் எழுதி கொண்டார். அதில் தேதி போட்டார், தேங்க்ஸ் கிவிங் 1995. மேலும் அந்த செக்கை தினமும் தன் பர்சில் வைத்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் அவர் இமேஜின் செய்தார், தான் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பதாக, மூவிஸில் வேலை செய்து கொண்டிருப்பதாக, மேலும் தனக்கு எக்ஸாக்டாக அந்த பேமெண்ட் கிடைப்பதாக. பல வருடங்களுக்கு பிறகு அதே 1995இல் அவருக்கு டம்ப் அண்ட் டம்பர் மூவிக்காக $10 மில்லியன் கான்ட்ராக்ட் கிடைத்தது. இது மேஜிக்கா? நிச்சயமாக இல்லை. இதுதான் இயர்ஸ் ஆஃப் பிலீஃப், விஷுவலைசேஷன் மற்றும் ஆக்ஷனின் ரிசல்ட். விஷுவலைசேஷன் வெறும் கனவு காண்பதற்காக மட்டுமல்ல, ஆக்ஷனை ட்ரிகர் செய்வதற்காகும். உங்கள் ஆழ்மனம் அந்த கனவை உண்மை என்று நம்பிவிடும்போது நீங்கள் நேச்சுரலாகவே அப்படிப்பட்ட டிசிஷன்ஸை எடுக்க தொடங்குவீர்கள், அப்படிப்பட்ட ஹேபிட்ஸை கடைபிடிக்க தொடங்குவீர்கள். மேலும் உங்களை அந்த இலக்கின் அருகில் கொண்டு செல்லும் மனிதர்களை அட்ராக்ட் செய்ய தொடங்குவீர்கள். பிராக்டிக்கலான வழி, காலையில் எழுந்தவுடனும் தூங்குவதற்கு முன்பும் 5 நிமிடங்கள் விஷுவலைசேஷன் செய்யுங்கள். இலக்கை பிரசன்ட் டென்ஸில் சிந்தியுங்கள். I earn 10 lakh a year. I am fit and healthy. I am speaking confidently on stage. விஷுவலைசேஷனுடன் எமோஷனை சேருங்கள். எக்ஸைட்மெண்ட், கிராட்டிடியூட், ப்ரைட். விஷன் போர்டு உருவாக்குங்கள். இமேஜஸ் மற்றும் வேர்ட்ஸின் கொலாஜ். அப்போதுதான் உங்கள் மூளை நாள் முழுவதும் அந்த விஷனை பார்த்து கொண்டே இருக்கும். நெப்போலியன் ஹில் கூறுவது என்னவென்றால், ஃபெய்த் மற்றும் விஷுவலைசேஷனை தினமும் ரிப்பீட் செய்யுங்கள். ஒரு விவசாயி தன் வயலில் விதை விதைத்து தினமும் தண்ணீர் ஊற்றுவதைப் போல. ஆரம்பத்தில் எதுவும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளேயே முழு வேர்களும் உருவாகிக் கொண்டிருக்கும். மேலும் அதற்கான நேரம் வரும்போது அந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் ரியாலிட்டியாக மாறி நிற்கும். ஏனென்றால் இறுதியில் உங்களின் கனவுகளும் உங்களின் டவுட்ஸில் எது பெரியதாக இருக்கிறதோ அதுவே உங்களின் டெஸ்டினியை முடிவு செய்யும். மேலும் ஃபெய்த் பிளஸ் விஷுவலைசேஷன் உங்கள் கனவுகளை வெல்வதற்கான மிகப்பெரிய ஆயுதம். அத்தியாயம் 6, நாலேஜ் பிளஸ் ஆக்ஷன். நாலேஜ் பலரிடம் இருக்கிறது, ஆனால் அதை ஆக்ஷனாக மாற்றுபவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். நெப்போலியன் ஹில்லின் பிலாசபியில் இது மிகவும் பிராக்டிக்கலான மற்றும் நேரடியான பகுதி. நாலேஜ் எப்போது சக்தியாக மாறும் என்றால் நீங்கள் அதை செயலில் கொண்டு வரும்போது மட்டுமே. உலகத்தில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன, ஆயிரக்கணக்கான செமினார்கள் நடக்கின்றன. ஆனாலும் நீங்கள் கற்றுக்கொண்டதை உங்கள் டெய்லி ருட்டீனில் கொண்டு வரும்போதுதான் உண்மையான வித்தியாசம் பிறக்கிறது. பலரும் பிசினஸ் புத்தகங்களை படிக்கிறார்கள், சக்சஸ் வீடியோக்களை பார்க்கிறார்கள், ஆனாலும் அங்கேயே நின்று விடுகிறார்கள். வெறும் படிக்கிறார்கள், யோசிக்கிறார்கள், ஆனால் தொடங்குவதற்கு பயப்படுகிறார்கள்.
ஏனென்றால் நாலேஜ் இருப்பது எளிது, ஆனால் அந்த நாலேஜை அப்ளை செய்வதற்கு கரேஜ் மற்றும் கன்சிஸ்டன்சி வேண்டும். நெப்போலியன் ஹில் கூறுவார், நாலேஜ் இஸ் ஒன்லி பொட்டென்ஷியல் பவர். இட் பிகம்ஸ் பவர் ஒன்லி when and if it is organized into definite plans of action and directed to a definite end. அதாவது, நாலேஜ் உங்களுக்கான பிளான் மற்றும் ஆக்ஷனாக மாறவில்லை என்றால் அது வெறும் மூளையில் நிரப்பப்பட்ட டேட்டா மட்டுமே. அது எந்த ஒரு மேஜிக்கை போலவும் வேலை செய்யாது. சயின்ஸும் இதையே தான் சொல்கிறது. ஸ்டடீஸ் என்ன காட்டுகின்றன என்றால், தினமும் சிறிய சிறிய படிகளை எடுப்பவர்கள், அது 5 நிமிட வேலையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சிறிய டாஸ்கை முடிப்பதாக இருந்தாலும் சரி, அவர்களின் ஹேபிட்ஸ் ஸ்ட்ராங்காக மாறுகின்றன. மோட்டிவேஷன் அதிகரிக்கிறது, மேலும் லாங் டேர்மில் ஒரு பெரிய இம்பாக்ட் வருகிறது. ஆனால் நாலேஜை மட்டும் சேர்த்து கொண்டே இருப்பவர்கள், எந்த ஆக்ஷனும் இல்லாமல் அவர்களின் growth ஸ்டாக்னன்ட்டாகவே தங்கிவிடுகிறது. பிசினஸ் உலகத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வோம். பலரும் என்டர்பிரினர்ஷிப் பற்றி படிக்கிறார்கள், ஸ்டார்ட் அப்ஸின் சக்சஸ் ஸ்டோரிஸை கேட்கிறார்கள். ஆனால் உண்மையான என்டர்பிரினர் யாரென்றால், தினமும் ஒரு சிறிய அடியை எடுத்து வைப்பவர்கள்தான். அது மார்க்கெட் ரிசர்ச் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு இமெயில் அனுப்புவதாக இருந்தாலும் சரி, புரோட்டோடைப் உருவாக்குவதாகவோ அல்லது நெட்வொர்க்கிங் செய்வதாகவோ இருக்கலாம். இந்த சிறிய கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் தான் அவர்களை கனவின் அருகில் கொண்டு செல்கிறது. தினமும் ஒரு சிறிய ஆக்ஷன் ஸ்டெப்பை முடிவு செய்யுங்கள். பெரிய இலக்கை எப்போதும் மனதில் வையுங்கள், ஆனால் அன்றாட சிறிய வேலைகளில் ஃபோக்கஸ் செய்யுங்கள். உங்கள் வேலையை மெஷரபிளாக மாற்றுங்கள். உதாரணத்திற்கு, இன்று நான் 3 பொட்டென்ஷியல் கிளையண்ட்ஸிடம் பேசுவேன், அல்லது இன்று நான் என் ப்ராடக்டின் டெமோவை தயார் செய்வேன். எந்த ஒரு ஆக்ஷன் பிளானும் உருவாக்கவில்லை என்றால் நாலேஜ் எங்கும் போய் சேராது. நெப்போலியன் ஹில்லின் ரிசர்ச்சில் இதுவும் தெரிய வந்தது. நாலேஜுடன் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் எடுப்பவர்களுக்கு சக்சஸ் ஆவதற்கான சான்சஸ் 70 முதல் 80% வரை அதிகரித்து விடுகிறது. அதாவது, சரியான நாலேஜ் பிளஸ் சரியான ஆக்ஷன் உண்மையான வெற்றிக்கான ஃபார்முலா. நினைவில் கொள்ளுங்கள், ஆக்ஷன் என்பது ஒரு பழம், அது கனவுகளை நிஜத்தோடு இணைக்கிறது. உங்கள் மூளை எவ்வளவு அறிவை சேர்த்தாலும் சரி, உங்கள் கைகள் முன்னேறவில்லை என்றால் எல்லாமே வீண்தான். எனவே நாலேஜை வெறும் செல்ஃப்களில் அலங்கரிப்பதற்காக மட்டும் சேர்க்காதீர்கள். மாறாக அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள், சிறிய சிறிய படிகளாக தினமும். ஏனென்றால் இறுதியில் அந்த மனிதன்தான் ஜெயிக்கிறான் யார் கற்றுக்கொள்கிறானோ, மேலும் செயல்படுகிறானோ. வெறும் சிந்திப்பவன் மட்டுமல்ல. அத்தியாயம் 7, பெர்சிஸ்டன்ஸ் மசில். கனவுகளின் எல்லையை அடைவதற்கான வித்தியாசம் பெரும்பாலும் ஒரே ஒரு விஷயம்தான், தோல்வியை ஒப்புக்கொள்ளாதது. நெப்போலியன் ஹில் பெர்சிஸ்டன்ஸை வெற்றியின் மிகப்பெரிய திறவுகோல் என்று கூறியுள்ளார். பெர்சிஸ்டன்ஸ் என்றால் அந்த சக்தி, உலகம் உங்களை நிறுத்த சொல்லும் போதும் அது உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்கும், உங்கள் முன் எல்லா கதவுகளும் மூடப்படும் போதும். ஆனால் இது எளிதல்ல. டேட்டா என்ன சொல்கிறது என்றால், சுமார் 80% மக்கள் தங்கள் இலக்குகளை முதல் 2 வாரங்களிலேயே விட்டுவிடுகிறார்கள். வெறும் 2 வாரங்களில். சிறு கஷ்டம் வந்தாலும் மக்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார்கள், மீண்டும் தங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கே திரும்பிச் சென்று விடுகிறார்கள். ஆனால் நிலைத்து நிற்கும் அந்த 20% மக்கள், அவர்கள்தான் பிற்காலத்தில் தங்கள் உழைப்பின் பலனை பெறுகிறார்கள். இந்த பெர்சிஸ்டன்ஸும் ஒரு வகையான மசில் தான். நீங்கள் இதை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு வலிமையாக இது மாறுகிறது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலி இருக்கும், தோல்வி கிடைக்கும். ஆனால் மீண்டும் எழுந்து நிற்பவர்கள், மீண்டும் முயற்சி செய்பவர்கள், தோல்விகளை தன்மீதான தாக்குதலாக நினைக்காமல் அதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக நினைப்பவர்களே இறுதியில் வெல்கிறார்கள். கர்னல் சாண்டர்ஸின் கதையை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளுங்கள். KFCயின் ஃபவுண்டர். அவர் 1009 முறை ரிஜெக்ஷனை சந்தித்தார். 1009 முறை கதவுகளிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டார். பல முறை மக்கள் சொன்னார்கள், இந்த முறை வேலைக்கு ஆகாது என்று. உங்கள் ப்ராடக்ட் மோசமாக இருக்கிறது. ஆனால் அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் ஒவ்வொரு ரிஜெக்ஷனிலிருந்தும் கற்றுக்கொண்டார்.
தன் ரெசிபியை மேம்படுத்தினார், மேலும் முடிவில் உலகம் முழுவதும் ஒரு பிராண்டை உருவாக்கினார். இந்த பெர்சிஸ்டன்ஸ் தான் அவருக்கு சாத்தியமற்றதை சாத்தியமாக்கியது. நெப்போலியன் ஹில் கூறுகிறார், "Failure is only a temporary change in direction to set you straight for your next success." எனவே ஃபெயிலியர்ஸை டேட்டா கலெக்ஷனாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டில் புதிய டேட்டாவை சேகரிப்பதைப் போல. அப்போதுதான் அடுத்த முறை சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். டிப்: எப்போதெல்லாம் ஃபெயிலியர் வருகிறதோ அதை அனலைஸ் செய்யுங்கள். என்ன தவறாக நடந்தது? கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை சரி செய்யுங்கள். உங்களுக்கு நீங்களே நினைவுறுத்துங்கள், இந்த பாதை எளிதாக இருக்காது என்று. ஆனால் உங்கள் கனவுகள் இதை கேட்கின்றன. ஒவ்வொரு நாளும் உங்கள் பெர்சிஸ்டன்ஸ் மசிலுக்கு எக்ஸசைஸ் கொடுங்கள். அது ஒரு சிறிய படியாக இருந்தாலும் சரி, அல்லது முயற்சியின் புதிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி. நினைவில் கொள்ளுங்கள், பெர்சிஸ்டன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு நீண்ட பயணமும் முழுமையடையாது. நீங்கள் எத்தனை முறை கீழே விழுகிறீர்களோ அத்தனை அதிக பலத்துடன் எழுந்திருங்கள். மேலும் இந்த எழுச்சிதான் மீதமுள்ள 80% மக்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்துகிறது. ஏனென்றால் உண்மை என்னவென்றால், வெற்றி உங்கள் கனவுகளுக்கு பின்னால் இல்லை, மாறாக அந்த கனவுகளை ஒருபோதும் கைவிடாத எண்ணங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது. அத்தியாயம் 8. ஃபியரை கிரஷ் செய்யுங்கள். பயத்தின் சுவர் எவ்வளவு பெரியதாக தோன்றுகிறதோ அதற்கு அப்பால் அவ்வளவு வெளிச்சம் இருக்கும். ஃபியர், இது நம் வாழ்க்கையில் பெரும்பாலும் மிகப்பெரிய தடையாக மாறும் ஒரு உணர்வு. ஃபெயிலியரின் பயம், கிரிட்டிசிசமின் பயம், பாவர்ட்டி அதாவது வறுமையின் பயம். இவை மூன்றும் அப்படிப்பட்ட காமன் ஃபியர்ஸ். அவை ஒவ்வொரு மனிதனையும் முன்னேறுவதை தடுக்கின்றன. ஆனால் நெப்போலியன் ஹில் இதை மீண்டும் ஒரு முறை மிக தெளிவாக கூறியிருந்தார். ஃபியரை ஆக்ஷனால் மட்டுமே கொல்ல முடியும். உண்மையில் பயம் எப்போது உருவாகிறது என்றால், நாம் அன்னோனை பார்த்து பயப்படும்போது, அடுத்த அடி என்னவாக இருக்கும் என்று நமக்கு தெரியாதபோது, அல்லது நம் மீதான நம்பிக்கையை நாம் இழக்கும்போது. ஆனால் ஃபியர் நாம் தப்பித்து ஓடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மான்ஸ்டர் அல்ல. பயத்தை விரட்டியடிப்பதற்கான மிகப்பெரிய ஆயுதம் ஆக்ஷன். நாம் பயத்தின் முன் நின்று ஏதேனும் ஒரு வேலையை செய்யும்போது பயம் தன் சக்தியை இழந்து விடுகிறது. ஒவ்வொரு முறையும் உங்களை பயமுறுத்தும் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது, அது பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருந்தாலும் சரி, புதிய பிசினஸ் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் கடினமான கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி, உங்கள் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கிறது, மேலும் பயம் குறைந்து கொண்டே செல்கிறது. நெப்போலியன் ஹில்லின் பிரின்சிபலும் இதுதான். Fear is the mind killer, but action is the mind's healer. பயத்திற்கு முன் தலைவணங்குபவர்கள் தங்கள் கனவுகளையும் இழந்து விடுகிறார்கள். ஆனால் பயத்திற்கு எதிராக தினமும் சிறிய சிறிய படிகளை எடுப்பவர்கள் தங்களுக்குள் ஒரு இன்விசிபிள் ஷீல்டை உருவாக்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கரேஜ், அது கஷ்டங்களிலும் அவர்களை முன்னேறுவதிலிருந்து நிறுத்தவிட முடியாது. லைஃப் ஸ்டைல் டிப்: தினமும் உங்களை பயமுறுத்தும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யுங்கள். அது போனில் ஒரு ஸ்ட்ரேஞ்சருடன் பேசுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் புதிய ஸ்கில்லை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி. மெல்ல மெல்ல இந்த வேலை பயத்திற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிவிடும். உங்களின் சிறிய சிறிய விக்டரிஸை செலிப்ரேட் செய்யுங்கள். இது உங்கள் பயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஃபியூவலாக இருக்கும். இந்த ஃபியர் அப்போதுதான் முடிகிறது, நீங்கள் அதை ஃபேஸ் செய்யும்போது, அதிலிருந்து ஓடும்போது அல்ல. மேலும் நீங்கள் உங்கள் பயத்தை தோற்கடிக்கும்போது உங்களுக்குள் இருக்கும் மிகப்பெரிய சக்தியான கரேஜை எழுப்புகிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், பயத்தினால் அல்ல, பயத்தை வீழ்த்துவதாலேயே நீங்கள் உங்கள் கனவுகளின் அருகில் செல்ல முடியும். அத்தியாயம் 9. டிசிஷன் மேக்கிங் ஸ்பீட். வெற்றியின் ஒரு பெரிய ரகசியம் சீக்கிரமாக டிசிஷன் எடுப்பது, மேலும் அந்த டிசிஷனில் உறுதியாக இருப்பது. நெப்போலியன் ஹில்லின் படி மிகப்பெரிய பலவீனங்களில் ஒன்று இன்டிசைசிவ்னஸ், அதாவது முடிவெடுப்பதில் தாமதம் செய்வது. தங்கள் வாழ்வில் சீக்கிரமாகவும் உறுதியாகவும் முடிவுகளை எடுத்தவர்கள் அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் வெற்றி பெற்றுள்ளார்கள். மேலும் தாமதம் செய்பவர்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இழந்து விடுகிறார்கள், தங்கள் கனவுகளை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
டிசிஷன் மேக்கிங் ஸ்பீட் ஒரு சக்சஸ்ஃபுல் மற்றும் ஆவரேஜ் மனிதனுக்கும் இடையிலான அந்த வித்தியாசத்தை உருவாக்குகிறது. இது வெறும் முடிவெடுப்பது மட்டுமல்ல, அந்த முடிவில் நிலைத்திருப்பதுமாகும். நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருந்தால் உங்கள் மனம் கன்ஃபியூஷனில் சிக்கிக்கொள்கிறது, மேலும் ஆக்ஷன் பலவீனமடைந்து விடுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹென்றி ஃபோர்ட். அவர் முதல் முறையாக தன் காரின் விஷனை முன்வைத்தபோது பலரும் அவரை கேலி செய்தார்கள். இந்த ஐடியா சாத்தியமற்றது என்று கூறப்பட்டது, மேலும் அப்படி எந்த டிமாண்டும் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் ஃபோர்ட் சீக்கிரமாக முடிவெடுத்தார், மேலும் தன் விஷனிலிருந்து பின்வாங்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அவருடைய இந்த உறுதிதான் முழு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியையே மாற்றி அமைத்தது. நெப்போலியன் ஹில் கூறுகிறார், procrastination is the enemy of decision. Successful people make decisions promptly and change them slowly, if at all. அதாவது, procrastination என்னும் தள்ளி போடுதலை தவிருங்கள், டிசிஷனை சீக்கிரமாக எடுங்கள், மேலும் அதன் மீது நம்பிக்கை வையுங்கள். லைஃப் ஸ்டைல் டிப்: ஏதேனும் பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டியிருந்தால் 24 மணி நேர விதியை பின்பற்றுங்கள். ஒரு நாளுக்குள் முடிவெடுங்கள். டிசிஷன் எடுத்த பிறகு அதில் 100% கமிட் ஆகிவிடுங்கள். பின்னர் தேவைப்பட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் மாற்றுவதை தவிருங்கள். உங்கள் டிசிஷன்ஸை எழுதுங்கள். இதனால் கிளாரிட்டி மற்றும் அக்கவுண்டபிலிட்டி அதிகரிக்கிறது. டிசிஷன் மேக்கிங் ஸ்பீட் உங்களுக்கு முன்னேற உதவுவது மட்டுமல்லாமல் உங்களுக்குள் கான்ஃபிடன்ஸையும் எழுப்புகிறது. சீக்கிரமான மற்றும் சரியான முடிவு எடுப்பது உங்களை காம்படிஷனிலிருந்து முன்னேற்றுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. சீக்கிரமாக முடிவுகளை எடுத்து அதற்காக போராடுபவர்களே தங்கள் கனவுகளுக்கு உண்மையான வடிவத்தை கொடுக்கிறார்கள். அத்தியாயம் 10. டைமை வெப்பனாக மாற்றுங்கள். டைம் நமது மிகவும் மதிப்புமிக்க ரிசோர்ஸ், ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையின் உண்மையான வித்தியாசத்தை உருவாக்குகிறது. நெப்போலியன் ஹில்லின் பிரின்சிபிள்ஸில் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உள்ளது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் நாளின் 24 மணி நேரத்தையும் சரியான திசையில் இன்வெஸ்ட் செய்யவில்லை என்றால் கனவுகளின் பயணம் எங்கேயோ பாதியிலேயே நின்றுவிடும். டேட்டா என்ன சொல்கிறது என்றால், ஒரு ஆவரேஜ் மனிதன் ஒரு நாளில் சுமார் 3 மணி நேரத்தை போனில் வீணடிக்கிறான். இந்த 3 மணி நேரத்தை ஃபோக்கஸ்ட் எஃபர்ட்டில் போட்டால் ஒவ்வொரு மாதமும் பல மணி நேர எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவ் வேலையை செய்ய முடியும். ஆனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமது ப்ரொடக்டிவிட்டி மற்றும் மோட்டிவேஷனை திருடி விடுகின்றன. இதனால்தான் டைமை வெப்பனாக மாற்றுவது அவசியம். அதாவது டைமை உங்கள் கண்ட்ரோலில் எடுத்து அதை மேக்ஸிமம் அவுட்புட்டிற்காக பயன்படுத்துவது. இதற்கு மிகவும் எஃபெக்டிவான ஒரு வழி இருக்கிறது, பொமோடோரோ டெக்னிக். இதில் நீங்கள் 25 நிமிடங்கள் முழுமையாக ஃபோக்கஸாக வேலை செய்கிறீர்கள், பிறகு 5 நிமிடம் ஓய்வு எடுக்கிறீர்கள். இந்த சைக்கிளை ரிப்பீட் செய்து கொண்டே இருங்கள். இந்த மெத்தட் உங்கள் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்கிறது, ஃபெட்டீகை குறைக்கிறது, மேலும் வேலையின் குவாலிட்டியை அதிகரிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஈலான் மஸ்கை பாருங்கள். உலகின் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் மனிதர்களில் ஒருவர். அவர் தன் நாளை 5 நிமிட சிறிய பிளாக்குகளாக டிவைட் செய்கிறார். ஒவ்வொரு டாஸ்கிற்கும் எக்ஸாக்ட் நேரத்தை அலோகேட் செய்கிறார். இதனால் அவருடைய முழு நாளும் பிளான் படி நடக்கிறது, எந்த நேரமும் வேஸ்ட் ஆகாமல். அவருடைய இந்த டைம் பிளாக்கிங் டெக்னிக் தான் இவ்வளவு குறைந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்ய அவருக்கு உதவுகிறது. லைஃப் ஸ்டைல் டிப்: உங்கள் நாளை சிறிய சிறிய டைம் பிளாக்குகளாக பிரியுங்கள். பொமோடோரோ டெக்னிக்கை பின்பற்றுங்கள். 25 நிமிடம் வேலை, 5 நிமிடம் பிரேக். டிஸ்ட்ராக்ஷன்ஸை தூரமாக வையுங்கள். போனை சைலண்டில் அல்லது தூரமாக வையுங்கள். சோஷியல் மீடியாவை லிமிட் செய்யுங்கள். நாளின் தொடக்கத்தில் உங்களின் பிரையாரிட்டி டாஸ்க் லிஸ்டை உருவாக்குங்கள், மேலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேலையை முதலில் செய்யுங்கள். நெப்போலியன் ஹில் கூறுவார், டைம் இஸ் த ஸ்கேர்செஸ்ட் ரிசோர்ஸ் அண்ட் அன்லெஸ் இட் இஸ் மேனேஜ்ட் நத்திங் எல்ஸ் கேன் பி மேனேஜ்ட். அதாவது நீங்கள் உங்கள் டைமை கண்ட்ரோலில் எடுக்காத வரை வேறு எந்த ரிசோர்ஸும், அது எனர்ஜியாக இருந்தாலும், மணியாக இருந்தாலும் அல்லது நாலேஜாக இருந்தாலும் எஃபெக்டிவாக இருக்காது. எனவே உங்கள் நேரத்தை உங்கள் எதிரியாக அல்லாமல் உங்களின் மிகப்பெரிய சக்தியாக மாற்றுங்கள். ஏனென்றால்
டைம் மேனேஜ்மெண்டில் மாஸ்டரி அடையும் மனிதன் தன் கனவுகளையும் நிஜமாக்கி காட்டுகிறான். அத்தியாயம் 11. கிவ் பேக் எனர்ஜி. வெற்றியின் உண்மையான அர்த்தம் தனக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் வாழ்வதுதான். நெப்போலியன் ஹில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் உங்கள் எனர்ஜி மற்றும் ரிசோர்சஸை மற்றவர்களுக்கு உதவுவதில் போடும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு அதைவிட பல மடங்கு அதிகமாக திருப்பிக் கொடுக்கிறது. இது எந்த மேஜிக்கும் இல்லை, இது ஒரு இயற்கையான விதி. கிவ் அண்ட் யூ ஷால் ரிசீவ். நீங்கள் தனக்காக மட்டுமே வேலை செய்யும் போது வெற்றி லிமிட்டாகவே இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் கனவுகளோடு மற்றவர்களின் கனவுகளையும் சப்போர்ட் செய்யும் போது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி ஃப்ளோ உருவாகிறது. அது உங்கள் growth-ஐ எக்ஸ்போனென்ஷியலாக மாற்றிவிடுகிறது. இது அப்படிப்பட்ட ஒரு சைக்கிள். இதில் ஜெனராசிட்டி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் மற்றும் அன்பை மட்டும் கொடுப்பதில்லை, மாறாக புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கனெக்ஷன்ஸ் மற்றும் இன்ஸ்பிரேஷனையும் கொண்டு வருகிறது. ஆண்ட்ரூ கார்னகியில் கதையை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தன் லைஃப் டைமில் சம்பாதித்த வெல்த்தில் சுமார் 90% டொனேட் செய்துவிட்டார். ஆனால் இருந்தபோதிலும் அவர் உலகின் ரிச்சஸ்ட் மற்றும் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மனிதர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவர் லைப்ரரிஸ், எஜுகேஷன் மற்றும் சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ்களில் பணத்தை போட்டார். இதனால் அவருடைய லெகசி இன்னும் வலிமையானது. அவருடைய எக்ஸாம்பிளிலிருந்து இது நிரூபிக்கப்படுகிறது, நீங்கள் உங்கள் சக்சஸை மற்றவர்களுடன் ஷேர் செய்யும்போது சக்சஸ் தானாகவே உங்களிடம் திரும்பி வருகிறது. நெப்போலியன் ஹில் கூறுவார், "The more you give, the more you get." எனவே கிவ் பேக் எனர்ஜியை உங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பது அவசியம். லைஃப் ஸ்டைல் டிப்: தினமும் அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது யாருக்காவது உதவுங்கள். அது மென்டர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது யாருடைய பிரச்சனையையாவது கேட்பதாக இருந்தாலும் சரி. உங்கள் நாலேஜ், ஸ்கில்ஸ் மற்றும் ரிசோர்சஸை ஃப்ரீயாக ஷேர் செய்யுங்கள். உங்கள் சர்க்கிளில் பாசிட்டிவிட்டி மற்றும் சப்போர்ட்டை பரப்புங்கள். இந்த எனர்ஜி உங்களுக்கும் திரும்ப கிடைக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது உங்களுக்குள் அப்படி ஒரு பொக்கிஷத்தை உருவாக்குகிறீர்கள். அது எப்போதும் முடிவடையாது. இந்த எனர்ஜி உங்களை மோட்டிவேட் செய்து கொண்டே இருக்கும், புதிய பாதைகளை திறக்கும், மேலும் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் உண்மையான சக்சஸ் என்பது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருப்பதுதான். கிவ் பேக் செய்யுங்கள், மேலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு மல்டிப்ளை செய்து திருப்பிக் கொடுக்கும். அத்தியாயம் 12. ஸ்டார்ட் நவ். பெர்ஃபெக்ட் டைம் ஒருபோதும் வராது, ஆனால் பெர்ஃபெக்ட் ஆக்ஷன் இன்றே எடுக்கப்படலாம். நாம் அடிக்கடி நினைக்கிறோம், சரியான நேரம் வரும்போது நான் தொடங்குவேன், என் தயாரிப்பு முழுமையடையும் போது நான் அடியெடுத்து வைப்பேன். ஆனால் உண்மை என்னவென்றால், பெர்ஃபெக்ட் டைமிங் என்பது ஒரு மித். அது ஒருபோதும் வராது. காணப்பட்ட எந்த ஒரு பெரிய கனவும் எந்த ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷனும் இல்லாமல் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. நெப்போலியன் ஹில் கூறுவார், "Don't wait, the time will never be just right." அதாவது, காத்திருப்பதுதான் மிகப்பெரிய தடை. நீங்கள் எவ்வளவு அதிகமாக பெர்ஃபெக்ட் சர்க்கம்ஸ்டான்சஸை தேடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் கனவுகளிலிருந்து தூரமாக செல்வீர்கள். ஒரு மிகப்பெரிய இமோஷனல் உண்மை என்னவென்றால், வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் விலைமதிப்பற்றது. மேலும் நீங்கள் வேஸ்ட் செய்யும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப வராது. உங்களிடம் இன்றைய நாள் இருக்கிறது. இது ஒரு வாய்ப்பு. உங்கள் கதையை மாற்றுவதற்கான சக்தி இது. இன்று தொடங்கவில்லை என்றால் நாளையும் நடக்காது. எடுத்துக்காட்டாக பாருங்கள், இன்று முதல் ஒரு வருடத்திற்கு முன்பு சிறிய சிறிய அடிகளை எடுத்து வைக்க தொடங்கியவர்கள் இன்று தங்கள் இலக்குகளுக்கு மிகவும் அருகில் இருப்பார்கள். பெர்ஃபெக்ட் மொமெண்டிற்காக காத்திருப்பவர்கள் இன்றும் அவர்கள் இருந்த இடத்திலேயே நிற்கிறார்கள். லைஃப் ஸ்டைல் டிப்: இன்றே ஒரு சிறிய ஆக்ஷன் எடுங்கள். எந்த ஆக்ஷனும் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஸ்டார்ட் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். உங்கள் கனவுகளின் ஒரு லிஸ்டை உருவாக்குங்கள், மேலும் முதல் படியை எழுதுங்கள். இனி ஒருபோதும் காத்திருக்க மாட்டேன் என்று உங்களுக்கு நீங்களே சத்தியம் செய்து கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட் என்று எதுவும் இல்லை. ஸ்டார்ட் ஆவதுதான் முக்கியம். ஆரம்பத்தில் சிறிய தவறுகள் நடக்கும், வழியில் கஷ்டங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் கற்றுக்கொள்வதின் ஒரு பகுதி. யார் தொடங்குகிறானோ அவனே வெல்கிறான். எனவே காத்திருப்பதை நிறுத்துங்கள். பயத்தை பின்னால் தள்ளிவிடுங்கள். மேலும் இன்றே உங்கள் கனவுகளை நோக்கி முதல் அடியை எடுத்து வையுங்கள். இன்று நாம் தெரிந்து கொண்டோம்,
நெப்போலியன் ஹில்லின் பிரின்சிபல்ஸை பின்பற்றி உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்பி உங்கள் கனவுகளை எப்படி மிக குறுகிய காலத்தில் நிஜமாக்கலாம் என்று. இந்த பயணம் எளிதாக இருக்காது, ஆனால் ஒவ்வொரு பெரிய அடியும் உங்களை இலக்கின் அருகில் கொண்டு செல்லும். இப்போது நேரம் வந்துவிட்டது அந்த நாலேஜை ஆக்ஷனாக மாற்றுவதற்கு. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் மதிப்புமிக்கதாக மாற்றுங்கள். உங்கள் பயத்தை தோற்கடியுங்கள். சீக்கிரமாக டிசிஷன் எடுங்கள். மேலும் பெர்சிஸ்டன்ஸின் மசிலை வலிமையாக்குங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும்போது உலகம் உங்கள் உழைப்பிற்கு முன் தலைவணங்கும். இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் செய்திருந்தால் கட்டாயம் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அப்போதுதான் மற்றவர்களும் தங்கள் கனவுகளின் அருகில் செல்ல முடியும். கீழே கமெண்டில் சொல்லுங்கள், இன்று நீங்கள் என்ன முதலடியை எடுத்து வைக்கப் போகிறீர்கள் என்று. மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். அப்போதுதான் இது போன்ற மேலும் பல இன்ஸ்பைரிங் வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் இன்றிலிருந்து மட்டுமே தொடங்குகிறது. ஸ்டார்ட் நவ், ட்ரீம் பிக், ஸ்டே அன்ஸ்டாப்பபிள்.